2012லேருந்து 2017 வரைக்கும் கோல்டோட ரேட் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது. யாருக்குமே தெரியாது. இப்போ ஏறும்போது நம்ம எல்லாரும் பேசுகிறோம். பட் இந்த உச்சம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. 2007ல் நான் 1 கிலோ கோல்டு வந்து 17 lakhsக்கு கொடுத்துருக்கேன் ஒரு கஸ்டமருக்கு. இன்னைக்கு அது வந்து பன்மடங்காக இருக்குது 1 கிலோ கோல்டு. ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு வச்சுக்கோங்க. அது ஒரு அதை நீங்கள் டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். பட் நீங்கள் அதை வந்து சேஃபாக பார்த்துக்கணும், செக்யூர்டாக வச்சுக்கணும். பிறகு இந்த கோல்டு ETF இதெல்லாம் வந்து பேப்பர் கோல்டு. உங்களால் ஃபிசிக்கலாக அதை உணர முடியாது. ஆனால் மார்க்கெட்டில் அதுவும் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சார். தங்கம் விலை ஏறுதோ இல்லையோ, நீங்கள்லாம் தங்கத்தை பற்றி பேசி பேசி தங்கத்தை விலை ஏற்றி விட்டீங்க. எங்களை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்குங்களா இப்போ தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது வந்து சரி ஓகே, அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது சம்மந்தமாக நம்ம வந்து இன்னைக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் சாரை நம்ம ஸ்டுடியோக்கு வர வச்சிருக்கோம். அவர்கிட்ட இதை பற்றி கிளாரிட்டியாக என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு நம்ம கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன் சார். இப்போ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், நம்ம வியூவர்ஸ்லாம் என்ன இது பண்ணுறாங்கன்னா, நம்ம தங்கம் இன்னைக்கு விலை ஏறும்போது நம்ம அதை பற்றி நிறையா பேசுகிறோம். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு ஒரு தெளிவு வரணும். நம்ம தங்கமாக வாங்கணுமா இல்லை வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஏதாச்சும் தங்கம் வாங்கணும், அவங்களுக்கு இல்லை நகை செஞ்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதலீடு பண்ணலாம் சார்? நல்ல கொஸ்டின். இன்னைக்கு கரெக்டான டாபிக் எடுத்திருக்கீங்க இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பன்மடங்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு காமன் மேனால் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது தங்கத்தோட விலை. முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த கடந்த ஒரு 6 மாதமாக கோல்டோட விலை வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் கோல்டு ஆப்வியஸ்லி தொன்று நம்மளோட மூதாதையர்கள்லாம் பண்ணிட்டு வந்தது ஃபிசிக்கல் கோல்டு. பட் கடந்த ஒரு 20 வருஷமாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பேப்பர் கோல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பேப்பர் கோல்டுன்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ETF கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டு, அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் அவங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கோல்டு பீஸ், எப்படி நம்ம நிஃப்டி பீஸ் சொல்கிறோமோ அது மாதிரி கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களை தாராளமாக உங்களோட முதலீடை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம அசெட் அலோகேஷன் அப்படின்னு ஒருத்தருக்கு பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் டெப்ட்டில் இருக்கணும். டெப்ட்னா பாண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும். இவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்விட்டியில் இருக்கணும். ஈக்விட்டிங்கிறது நமக்கே தெரியும், கம்பெனிஸில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது, அதில் இருக்கணும் அப்படிங்கிறோம். ஸோ இதே மாதிரி 1% ஆஃப் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டில் இந்த பேப்பர்லெஸ் கோல்டுன்னு சொல்கிற இந்த ETF மூலமாகவோ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை கோல்டு பீஸ்லேயோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் ஒருத்தரோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகேங்க சார். சார் இப்போ SGB பேப்பர்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை கோல்டு பீஸாக இருக்கட்டும், இப்போ கோல்டை நம்ம ஃபிசிக்கலாக வாங்குறதா இருக்கட்டும், கோல்டு 1 கிராமே வந்து 8000க்கு மேலே போயிடுச்சு. இப்போ என்னால் வந்து 8000 கொடுத்து என்னால் வாங்க முடியாது. ஸோ என்னால் ஒரு மாதம் ஒரு 100 ரூபா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எதில் முதலீடு பண்ணலாம்? 100 ரூபாய்க்கு ஏதாச்சும் முதலீடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? கோல்டு பீஸில் வந்து மினிமம் அமௌண்ட்டே வந்து 80 ரூபா. ஸோ 80 ரூபா இருந்தால் ஒருத்தர் கோல்டு பீஸில் பண்ணலாம். நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து 80 ரூபாங்கிறது போக மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அப்படி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3 சொன்ன முதலீட்டில் எதில் வேணாலும் அவங்க முதலீடு பண்ணலாம். கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டில் டிமேட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக வாங்கலாம். பட் எல்லாத்துக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 500 ரூபா இருந்தால் தாராளமாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு ETFலையும் அதே மாதிரி தான், ஒரு 500 ரூபா இருந்தால் வாங்கலாம். வேறு கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு 80 ரூபா இருந்ததுன்னா தாராளமாக கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட முதலீட்டு ஆலோசகரோட கலந்து ஆலோசித்து தாராளமாக அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். சார் கோல்டு ETF அப்படின்னு வரும்போது எனக்கு இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்போது நான் அதை டச் பண்ணி பார்க்குறேன், ஃபீல் பண்ணி பார்க்குறேன். நான் வீட்டில் வச்சுக்கிறேன், வீட்டில் மேக்ஸிமம் வச்சுக்க மாட்டாங்க, பேங்க் லாக்கரில் வச்சுருப்பாங்க. நம்மகிட்டே இவ்வளோ இருக்குது அப்படின்றது இருக்குது. இது விலை ஏறிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஓகே இன்றைக்கி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து விலை எவ்வளோ ஏறினாலும் நல்ல வேலை நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும். இப்போ அதுக்கும் பீஸில் வந்து நம்ம வாங்குறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இது கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது கொடுக்குமாங்க? எல்லாமே ஈக்குவலாக தான் ஒர்க் அவுட் ஆகும். மொத்தத்தில் பார்க்கும்போது தங்கம் மேலே ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு பீஸில் இருக்கிறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஏறும். கரஸ்பாண்டண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டில் இருக்கிறதும் ஏறும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்குவாங்க. தென் கோல்டு மைன் ரிலேட்டட் இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சம்மந்தப்பட்டதில் இருக்கும். கரஸ்பாண்டண்ட்டாக பார்க்கும்போது ஓவராலாக கோல்டு ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு வச்சுக்கோங்க. அது அதை நீங்கள் டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். பட் நீங்கள் அதை வந்து சேஃபாக பார்த்துக்கணும், செக்யூர்டாக வச்சுக்கணும். ஓகே. வேறு இந்த கோல்டு ETF இதெல்லாம் வந்து பேப்பர் கோல்டு. உங்களால் ஃபிசிக்கலாக அதை உணர முடியாது.
ஆனால் மார்க்கெட்டில் அதுவும் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். என்றைக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அன்றைக்கி நீங்கள் திருப்பி அதை ஆர்னமெண்ட்டாக வாங்கணும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்கார், அவர் பொண்ணுக்காக நகை சேர்க்கணும். பொண்ணுக்கு இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பெண் இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு கோல்டு தேவைப்படும், கல்யாணத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது. ஃப்யூச்சரில் லேடிஸ் வந்து கோல்டு யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா, கல்யாணத்துக்கு இவ்வளோ கோல்டு போடுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பட் அதுக்காக இப்போவே நம்ம ஃபிசிக்கல் கோல்டு அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னொன்று அந்த மாடல் வேறு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கொண்டு போய் திருப்பி ஃபிசிக்கல் கோல்டை கொடுத்துட்டு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச இழப்பீடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் திருப்பி போய் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா. வேறஸ் நீங்கள் இந்த பேப்பர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை பற்றியான கவலையோ பயமோ அடைய வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு என்ன கோல்டு ரேட்டு போயிட்டுருக்கோ அந்த ரேட்டில் நீங்கள் ரெடம்ஷன் பண்ணி உங்கள் பணத்தை எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போய் உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி முதலீடாக அதை உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதே இடிஎஃப்பை அப்படியே அவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. சார், இந்த இடத்துல ஒரு சந்தேகமும் இருக்குது. ஒரு எஸ்ஜிபி நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே இனிமேல் வரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அலோகேட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ நியூவாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிறத நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கலாம் அப்படின்றது. ஆனால் அதுவுமே வந்து காஸ்ட் அதிகம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் கோல்டுக்கு நம்ம வந்து கோல்டு பீஸ்லேயே வாங்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ கோல்டு வந்து இன்றைக்கி நான் ஒரு லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதுக்கான அப்ரிசியேஷன் எனக்கு ஃபிசிக்கல் கோல்டாக என்னென்னா அன்றைக்கி ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் இங்கே வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ எப்படி வச்சுக்கலாம் சார், இன்றைக்கி நான் வாங்குறேன், ஒரு 10 வருஷங்கள் இப்போ நான் 1 லட்சத்துக்கு இன்றைக்கி கோல்டு வச்சுருக்கேன், 10 வருஷம் கழிச்சு அது ஒரு 10 லட்சமாக இருக்குது. சப்போஸ் அதே நான் பீஸில் இந்த 1 லட்சத்தை நான் முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் வேல்யூ சேமாக தான் இருக்குமாங்க சார் 10 வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு ரெண்டுத்துக்கும் இப்போ ஃபிசிக்கல் கோல்டுக்கும் ரேட் சேமாக இருக்கும். பட் ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் கொண்டு போய் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆர்னமெண்ட்டாக மாற்றினீங்கன்னா அங்கே உங்களுக்கு இழப்பீடாக இருக்குது. இல்லைனா ஃபிசிக்கல் கோல்டை வெறுமனே பிஸ்கட்டாக வச்சு பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, அது வெறுமனே பிஸ்கட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஆர்னமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இழப்பீடு இருக்கும். வேற சிங்க இன்னொரு முக்கியமான சினாரியோ நம்ம சொல்லணும். இப்போ தான் இந்த கோல்டு வந்து ரேட் ஏறிட்டே இருக்குது. மக்கள் வந்து இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதை பார்த்துக்கிற நேயர்கள் 2012லேருந்து 2017 வரைக்கும் கோல்டோட ரேட் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது. யாருக்குமே தெரியாது. இப்போ ஏறும்போது நம்ம எல்லாரும் பேசுகிறோம் ஸ்டாக்னண்ட்டாகவும், ஏன்னா நடுவில் ஏறி இறங்கி இருந்தது. 2012 ஒருத்தர் கோல்டு வாங்கியிருந்தார் அப்படின்னா 2017 அந்த கோல்டு அவர் ரிடம்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அதை வாங்கின விலை தான் விற்கும் போதே. ஸோ 0% ரிட்டர்ன்ஸ். ஓகே, இன்னைக்கு மேபி வேணா அந்த கடந்த ஒரு வருஷத்தில் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டோட அதிகமாக கொடுத்துருக்கு. 35% மேலே கொடுத்துருக்கு. இதே ஒரு வருஷத்தில் மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து இப்போ டவுனில் இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் 1 இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் ஈக்விட்டியில் 35%, 42% வரைக்கும் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கோல்டு தான் வந்து அதிகம். மக்கள் இன்னும் ரொம்ப புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இப்போ கோல்டு வந்து அன்றாடமாக இருக்கிறது, அவங்க அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்கறது, அவங்க தொலைக்காட்சியில் அதை ரெகுலராக நியூஸில் கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது இதோட பேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. 2007 ஐ வாஸ் அ பேங்கர். அப்போ வந்து பேங்க்ல வந்து கோல்டு விற்பாங்க, பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு 24 கேரட் கோல்டு விற்பாங்க. 2007 நான் 1 கிலோ கோல்டு வந்து 17 lakhsக்கு கொடுத்துருக்கேன் ஒரு கஸ்டமருக்கு. இன்னைக்கு அது வந்து பன்மடங்கா இருக்கு. ஓகே, இன்னைக்கு 1 கிலோ கோல்டு பார், 1 கிலோ பால் இருக்கும், அது 17 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுத்தேன் 2007. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு க்ரோஸ் கணக்கில் வந்திருக்கும். ஏன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கோல்டோட ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து 6000 ரூபா இருந்தது. வேற இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு இதை தாண்டி போயிட்டே இருக்கு. பீப்புள் ஆர் ப்ரெடிக்டிங் எங்க போகும் அப்படின்னே தெரியல. பட் இந்த உச்சம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. நடுவில் வந்து கோல்டு வந்து இந்த ஸ்டாக்னண்டா இருந்த பீரியடை நம்ம மனசுல வச்சுக்கணும் முன்னாடி முதலீடு பண்றதுக்கு முன்னாடி. அதனால தான் நம்ம முதலீட்டு ஆலோசகராக இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, உங்ககிட்ட 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபாய்க்கு கொண்டு போய் கோல்டு போடாதீங்க. ஓகே, 100 ரூபாவில் ஒரு 20 ரூபா போடுங்க. ஸோ இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராரு அப்படின்னா 10,000 ரூபா கொடுத்து ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு கோல்டு முதலீடு தேவையா அப்படின்னு. அப்படி தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 20% அவருக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு 4 எஸ்ஐபி கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு எஸ்ஐபி வந்து ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் விரும்பினாருன்னா, அவருக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா ஒரு 2,500 ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் சொல்கிறது. யூ கேனாட் பி 100% இன் ஒன் அசெட் கிளாஸ். ஹாவ் லிட்டில் பிட் எக்ஸ்போஷர் ஆன் திஸ் பர்டிகுலர் கமாடிட்டி. அதுவும் எல்லோ மெட்டல்னு சொல்லப்படுற இந்த தங்கத்து மேலே ஒரு 20% உங்களோட அசெட் அலோகேஷன் தாராளமாக இருக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வந்து டக்குன்னு என்னுடைய நண்பன் ஒருத்தர் வந்து ஞாபகம் வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த எது ட்ரெண்ட் ஆகுது, அதுவும் இந்த லாஸ்ட் டைமில் அந்த ஸ்மால் கேப்லாம் நல்ல ரீச் கொடுத்துச்சு. அதுவும் எந்த நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஹையஸ்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு காட்டும், இல்லை ஏதோ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் காட்டுமா, உடனே அதை வாங்கிடுறாரு. இப்போ என் ஃபோனே எடுக்க மாட்டாரு. நேற்று கூட சொக்கலிங்கம் சாப்பிட்ட சத்த சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு விஷயம் வந்து எப்போ அதிகமாக போகுது அப்படிங்கும் போது நம்ம அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம்.
அது ஆக்சுவலி ஆப்போசிட் ட்ரெண்டில் தான் ஒர்க் ஆகணும். ஒன்று மேலே போகுதுன்னா அது ஒரு இன்னும் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கவங்க அதை விற்றுட்டு எது இன்னும் டவுனாக போகுதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி பண்ணுவாங்க சில பேர். அது எப்போ விலை வருதோ அப்போ நீங்கள் வந்து விற்கலாம். எப்போ விலை கம்மியாக போகுதோ ஆஃபரில் வருதுன்னு நினச்சி இன்னும் நீங்கள் வந்து வெல்த்தை சேர்த்தணும். சார் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது என்னன்னு? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது 100% ஒத்துக்கணும். எப்போவுமே மக்கள் என்னென்னா ஏற்றுமுகம் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏறுமுகமாக இருக்குது எந்த பங்கு சந்தையாக இருக்கட்டும், இல்லை கோல்டாக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஒரு இன்னும் ஏறிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இறங்கு முகத்தில் இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ கோல்டுலேயோ நீங்கள் பேப்பர்லெஸில் போகும்போது இந்த மார்க்கெட் இஸ் டவுன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆமாங்க சார். இப்போ கவர்மெண்ட் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ தான் அது போன வருஷம் தான் 8 வருஷம். அது ஆக்சுவலாக மெச்சூரிட்டி பீரியட் 8 வருஷம். அந்த 8வது வருஷம் வந்து முதல்ல போட்ட கோல்டோட முதல் 8வது வருஷம் போன 2024 தான் முடிஞ்சுது. ஓகே, அந்த பீரியடில் கடந்த 8 வருஷத்தில் கோல்டோட ரிட்டர்ன் வந்து அந்த பீரியடில் நம்ம சேனல்லே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் ரிட்டர்ன் 13%. ஓகேங்க சார். 8 வருஷத்துக்கான ஆவரேஜ் ரிட்டர்ன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு வருஷத்தோட கோல்டு ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். 3 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் கோல்டோட ரிட்டர்ன் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கோல்டோட ரிட்டர்ன் பாருங்களேன், ஆவரேஜாக 11% 12% தான் கொடுக்கும். ஆனால் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 15%க்கு மேலே கொடுக்கும். இன்றைக்கி வேணால் ஈக்விட்டி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டவுனாக இருக்குது, கோல்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இதுவே தொடர்ந்து இருக்குங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் கிடையாது. கோல்டு வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வச்சு அதை வந்து கடனாக வாங்குறதுக்கு நிறைய விவசாய மக்கள் இருக்காங்க. இங்கே லோக்கலில் இருக்க நம்ம நடுத்தர மக்களாக இருக்கட்டும், அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஃபியூச்சருக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோல்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டை வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இதே மாதிரி தான் லெட் இட் பி அ மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை இந்த கோல்டு இடிஎஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு எகென்ஸ்டாக லோன் வாங்கலாம். லோன் எகென்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், லோன் எகென்ஸ்ட் பேப்பர் கோல்டு இடிஎஃப் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ தாராளமாக நிறைய உங்களோட முதலீட்டு ஆலோசகரோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். கோல்டு இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு 5 வருஷமாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒன் டைமாக பேப்பர்லெஸ் கோல்டில், இடிஎஃப்லேயோ இல்லை கோல்டு பீஸ்லேயோ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ. இன்றைக்கி அந்த கோல்டு வந்து ஏறி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு எகென்ஸ்டாக லோன் வாங்கிக்கலாம். எப்படி நம்ம தங்கத்தை வச்சு லோன் வாங்குவோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு லோன் வாங்கிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்ததுன்னா அதை வச்சு லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு இடிஎஃப்ஐயும் எகென்ஸ்டாக வச்சு தாராளமாக லோன் வாங்கிக்கலாம். அப்போது ஃபிசிக்கல் கோல்டுக்கு இருக்கிற என்னென்ன அட்வான்டேஜஸோ எல்லாமே இதுலேயுமே இருக்குது. விலையேறுனா இதுவும் விலையேறுது. சப்போஸ் அவசர தேவைக்கு நம்ம வந்து ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னாலும் இதை வச்சும் நம்ம பண்ணலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே சார். ஏன்னா இந்த விஷயம் இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்குமே தெரியும். ஏன்னா லோன் வாங்கலாம். ஏன்னா மக்கள் பொதுவாக சொல்கிற விஷயம் என்னன்னா, தங்கம் இருந்துச்சுன்னா ஒரு அவசர அள்ளிக்கு ஒரு 50,000 வேணுமா, இந்த ஒரு பவுன் எடுத்து செயினை கொண்டு போய் வச்சோமா, லோன் வாங்கிட்டு வந்துடலாம், கடன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த விஷயம் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஈஸி, போகவே வேண்டாம். அகேன்ஸ்ட் நிறைய கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, எல்லா ஃபினான்ஸ் கம்பெனிஸும் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுற கம்பெனியை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம். ஓல்ட் மணின்னு ஒன்று இருக்குது. தென் மிரே அசெட்டில் தே ஹேவ் டூயிங் லோன் அகேன்ஸ்ட் கேஷ். எல்லா டிமேட் கம்பெனிஸ்லும் பண்ணுறாங்க, ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸும் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே அகேன்ஸ்டாக நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பாலிசியோ, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இல்லை உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசியோ இருந்ததுன்னா வித்தின் அ கால் ஒரு ஓடிபி மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோன் சேங்ஷன் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அதுக்கான மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி. சேம் இதில் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டுலேயே அதே மாதிரி தான் சார் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம், எடுத்து பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒன்லி ஸ்க்ரீனில் பார்க்கலாம், உங்கள் மொபைலில் பார்க்கலாம் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லும்போது டச் பண்ணி ஃபீல் பண்ணாலும் அதை லாக்கரில் வச்சா லாக்கருக்கு ஒரு காசு கட்டணும். நாளைக்கு அதில் சேம் சிமிலராக பர்சன்டேஜ் நீங்கள் பியூரிட்டியும் வந்து கிட்டத்தட்ட சிமிலர் 99.8னா இதில் 99.9னா இதில் 99.5 கிட்டத்தட்ட சிமிலராக தான் சார் இருக்குது. நம்ம ஏதாச்சும் நகை பண்ணாலும் அதுக்கு நம்ம வாங்கினாலே அதுக்கு ஜிஎஸ்டி வேறு இருக்குது. அது செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி போட்டு ஜிஎஸ்டிலாம் போட்டாலே இன்றைக்கி 10 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 83,000 இருக்குன்னா அது ஜிஎஸ்டிலாம் போச்சுன்னா ஜிஎஸ்டி போட்டு எல்லாம் போட்டோம்னா 90க்கு போயிருங்க சார் கிட்ட. அதுக்கு பேசாமல் இதில் முதலீடு பண்ணுறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 100%. ஓகே சார். சார் தேங்க்யூ ஸோ மச். சொன்ன மாதிரி மக்கள் வந்து நிறையா இதை பற்றி க்யூரியஸாக இருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன், கரெக்டான ஒரு பாதையை ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் கோல்டு பற்றி பேசுறதுனால நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறனால தான் சார் இன்றைக்கி உங்கள்கிட்ட இது கேட்டது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப தேங்க்ஸ். இதை பற்றி இன்னும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். திருப்பியும் ராம்குமார் சார் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்து சார் இங்கே பாருங்கள் எங்கள் வியூஸ் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கன்னு சாரை உட்கார வச்சு நம்ம கேட்டுடலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video.